ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணுற தயிர் குழம்பு. அதோட நான் லஞ்சுக்கு எப்படி பேக் பண்ணேங்கிறத தான் பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ணோன்னு. ஃபஸ்ட்டு இந்த தயிர் குழம்புக்கு நம்ம பேனை ஆன் பண்ணிவிட்டு, அடுப்பை ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் பாதி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, இதெல்லாம் தான் தேவை. நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்துக்கலாம். பேன் சூடானோன்னு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சிடலாம். காலை நேரத்தில் அர்ஜெண்ட்டாக எல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்றது, லஞ்சுக்கு குழம்பு வைக்க, சாம்பார் வைக்க டைம் இல்லை அப்படின்னா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோன்னா, இந்த கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் சீரகமும் போட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துக்கலாம். இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா வந்து நான் கட் பண்ணலை, அப்படியே தான் சேர்க்குறேன். எனக்கு காரம் கம்மியாக வேணும்னு முழுசாகவே போடுறேன், கட் பண்ணல. நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் கொஞ்சம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா அடுத்து ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா சேர்த்துட்டேன். வெங்காயம் கட் பண்ணதும் சேர்த்தாச்சு. தக்காளி, அவ்வளோதான். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கணும். நீங்கள் டேரெக்டாக தாளிக்கிற இந்த பொருள்களோடய சேர்த்து உப்பு போடலாம். அப்படி இல்லைன்னா 1 கப்பு தயிர் வேணும். இதுக்கு கெட்டி தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 கப்பு கெட்டி தயிரில் ஏற்கனவே உப்பும் பெருங்காய பொடியும் போட்டு வச்சுக்கலாம். நான் ஆனால் இதில் ஆட் பண்ணுறேன், இதிலே சேர்த்துடுறேன் உப்பு. நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிருச்சுன்னா வேலை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நல்லாவும் இருக்கும் சாப்பிட. நமக்கு காரமாக தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்றும் தேவைப்படாது பெருசாக. ஒரு வத்தல், அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் இருந்தால் போதும். நமக்கு ஒரு ஃபுல் லஞ்ச் சாப்பிட்ட மாதிரியே ஃபீலிங் இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டதுனால சீக்கிரம் வதங்கிரும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனி மிளகாத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை சாம்பார் பொடினாலும் சேர்த்துக்கலாம், ஏதோ ஒன்று காரத்துக்காக. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் எப்படி உங்களுக்கு தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை, முடிஞ்சிச்சு. நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு தயிர், கெட்டி தயிராக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி போடக்கூடாது, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். மோர் குழம்புங்கிறது வேறு. அது தண்ணியாக இருக்கிற மோரில் நம்ம அரிசி, கடலைப்பருப்பு, இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி சேர்ப்போம். அது கூட காயெல்லாம் போடலாம், வெண்டைக்காய், வேறு நீர் காய்கள்லாம் சேர்க்கலாம். ஆனால் இது வந்து தயிர் குழம்பு. நல்லா சூடாக இருக்கிற சாதம், அதில் ஒரு 2 கரண்டி போட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நான் என்னோடய லஞ்சுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா காரம் விரும்பி சாப்பிட்ற பிள்ளைங்களாக இருந்தால், பெரியவங்களாக இருந்தால் இன்னும் காரம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு, பெரியவனுக்கு ஜாம் வச்சாச்சு, சின்னவனுக்கு நியூட்டல்லா க்ரீம் வச்சு பண்ணி கொடுத்துட்டேன். யூஸ்வலாக நான் எப்பொழுதுமே ப்ரெட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும், அந்த எக்ஸ்பைரி பீரியட்குள்ளே யூஸ் பண்ணிடுவேன். இப்போ இந்த ப்ரெட்டில் ஒரு செட்டு தான் பசங்க எடுத்துக்குவோம் மோஸ்ட்லி காலையில். ஒரு செட்டில் ஜாம் தடவிடுறேன், அது பெரியவனுக்கு. இன்னொரு செட்டு ப்ரெட்டில் நியூட்டல்லா சாக்கோஸ் ப்ரெட்டு, சாக்லேட் டேஸ்ட்லேயே இருக்குது. அதை தான் விரும்பி சாப்பிடுதுங்க பசங்க. காலையில் அது ஒரு செட்டு கொடுத்தாலே, முழுசாக அதை சாப்பிட்டாலே பெரிய விஷயம். முக்கால்வாசி பாதி இப்படி தான் சாப்பிடுதுங்க. காலையில் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் வந்துடும் 8:50க்கெலாம். அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க பசங்க.
இது காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. மோஸ்ட்லி ப்ரெட்டு ஆம்லேட்லாம் போட்டு ப்ரெட்டில் தான் ப்ரெட் ஆம்லேட் போட்டு தான் கொடுக்குறது. இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டாங்க பசங்க, அதனால் இதை தான் கொடுத்தேன். நான் அப்படியே இது ஜாமு இல்லை இந்த ஸ்வீட்டு இதில் மாதிரிலாம் தடவி கொடுக்குறது கொஞ்சம் தான் தடவி கொடுப்பேன், நிறையா கொடுக்க மாட்டேன். இது செஞ்சு கொடுத்தாச்சு பசங்களுக்கு. அடுத்தது எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்காக சப்பாத்தி. காலையில் சப்பாத்தி நல்லா ரவுண்டாலாம் வராது, ஓரளவுக்கு வரும், ரொம்ப ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்லாம் வராது. முன்னாடிலாம் தேய்க்கும் போது இந்த ஷேப் கூட வராது, இப்போ தான் இந்த மாதிரி ஷேப் ஓரளவுக்கு வருது. முன்னாடிலாம் வெவ்வேறு மாதிரி வரும், நம்ம என்ன தான் ரவுண்டாக தேய்ச்சாலும். எனக்கு அந்த மாதிரி இருந்தது, இப்போ பரவாயில்லையா இருக்குது. சப்பாத்தி எப்போ செஞ்சாலுமே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் செய்வேன். கல் நல்லா சூடானோன்னு போட்டோன்னா தான் சீக்கிரம் நமக்கு ரெடியாகும். அப்படியே விட்டுட்டோம்னா கருகிரும். பக்கத்துலேயே நின்று எண்ணெய் ஊற்றி போட்டு எடுத்துட்டா ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு சைட் டிஷ் மஷ்ரூம் காளான் தான் சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் காளான் அது செய்கிற வீடியோ வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த காளான் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான். இந்த 5 விஷயந்தான் ஆட் பண்ணி அதில் காளான் வாஷ் பண்ணதோடு அப்படியே போட்டுக்கணும். தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு. அடுத்து பசங்களுக்கு மத்தியானத்துக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இதெல்லாம் நான் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பசங்களுக்கு அப்படியே அதை லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி, நான் மோஸ்ட்லி ஸ்டீல் பாக்ஸஸ் தான் கொடுப்பேன். இன்சுலேட்டட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க, வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டீல் பாக்ஸில் லஞ்ச் சாப்பாடு நிறையா வைக்காத, கொஞ்சமாக வைங்குதுங்க பசங்க. ஆளுக்கு 2 கரண்டி அவ்வளோதான் சாதம். அதை வச்சுட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வத்தல், வீட்டிலே பொரிச்ச வத்தல் தான் வைக்கிறேன். நீங்கள் என்னென்ன செய்வீங்க பசங்களுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக வடித்த சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவேன். பேக்டு பன்னீர் இல்லை வீட்டில் இருக்கிற பன்னீர் எப்படினாலும் நான் ரெடி பண்ணிக்குவேன், இல்லை பேக் பண்ணதும் வாங்கிக்குவேன். அதை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு டைரெக்டாக அதை பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் பசங்க காரமாக வேணும்னு சொன்னாங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்படி போட்டு தான் நான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்க. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு மக்கானா தாமரை விதை பேக்கெட்டாகவே நல்லா க்ளீன் பண்ணி பிராண்டடாக கிடைக்கிது. அதை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ட்ரை பேனில் மக்கானா உப்பு மிளகுத்தூள் போட்டு வறுத்து வச்சுருக்கேன், அதை தான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் போட்டாச்சு. 2 பேருக்கும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.